அப்பா வந்து அது இதுக்குள்ள தமிழ் தேசியத்துக்குள்ளேன்னு வரல. என் அப்பாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரிய சிந்தனை கொண்டவர் தான். எனக்கும் நான் தமிழ் தேசியம் பேச ஆரம்பிச்சதுல எனக்கு முதல் எதிரியா செயல்பட்டதே அவர் தான். அவரோட தான் நிறைய வாதம் வரும். அவர் வந்து என்ன கடைசியில் வந்து பெரியாரே நீ வந்து இது பண்றியா, நீ என்ன யாரோட சேர்ற, இதை பண்ற, என்ன பேசுற நீ அப்படின்னு அவரு கொஞ்சம் அந்த ஆரம்ப கட்ட பெரியாரியவாதிகள் எப்படி பேசுவாங்களோ அதே ஒரு பெரியார் கடவுள் அந்த ஒரு ஏன்னா அடிப்படை என்னன்னா தமிழ் சார்ந்து படித்த அத்தனை பேருக்குமே வந்து ஏதோ ஒரு விதத்துல அந்த ஆரிய எதிர்ப்புங்கிறது உள்ளூர இருக்கும். நம்ம மரபுலையும் இருக்கு. அந்த ஆரிய எதிர்ப்பை வந்து தமிழ்நாட்டில் அரசியல் படுத்தியது வந்து ஈவேராங்கிற ஒரு பொய் பிம்பம் வந்து அவங்க எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. அப்ப அதை உடச்சு நம்ம பேசும்போது அவங்களுக்கு வந்து அது ஆரம்பத்துல எனக்கு எங்க அப்பாவுக்கு தான் வாதம் வரும். அப்ப எங்க அப்பாவை நான் கன்வின்ஸ் பண்றதுக்கு மறுக்க முடியாத சான்றுகளை தேட வேண்டிய ஒரு சூழல் வரும் பார்த்தீங்களா, அதை வந்து நான் தேடி தேடி எடுத்து எங்க அப்பாவோட விவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் எங்க அம்மா சொல்லுவாங்க, அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்புறம் வந்து சென்னையில் தான் SRMல தான் படிச்சுட்டு இருக்கேன். நான் வரது வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி தான் விடுப்பில் தான் வருவேன். 2 நாள் தான் வருவேன். அந்த 2 நாளில் உட்காந்து 2 பேரும் இப்படி உட்காந்து விவாதம் பண்ணிட்டு இருக்கணுமா, விடுங்க தம்பி சாப்பிட்டு இது பண்ணிட்டோம். ஒரே பையன். ஆமாம், ஒரே பையன் தான். அப்போ இந்த ஒரு விவாதம் ஆகிட்டு இருக்கும். ஆனால் எங்கள் அப்பாவோட விவாதம் பண்ணும்பொழுது தான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, நம்ம என்னென்ன ஆதாரங்களை கொண்டு வந்து காட்டும்போது அவங்க கன்வின்ஸ் ஆகுறாங்க. தர்க்க ரீதியான தர்க்க ரீதியான ஒரு விஷயம் வந்து எனக்கு அதிகரிச்சுட்டே இருந்துச்சு.